நாமே சூழ்தானிகள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பதற்கான காரணம் இன்னும் வலுவாகிவிட்டது. இல்லையென்றால் வரலாறு நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் அவலம் ஏற்பட்டுவிடும் என்றார் திருநம்பி. மன்னர் சிரித்தார். ஏன், வரலாற்றை இப்படி எடுத்து எழுத மாட்டார்களா? சம்புவராய்கள் மீது துருக்கியர்கள் ஒரு முறை கூட படையெடுக்கவில்லை. ஏனென்றால் துருக்கியர்கள் சம்புவராய்களின் அடிமையாக இருந்தார்கள் என்று. வரலாற்றின் வேடிக்கைகளுக்கு அளவு இல்லை. பிராமணர்களுக்கு பதிலாக ஓதுவர்களை நிறுத்த பார்த்தார் ராசராச சோழர். காந்தலூர் சாலை சென்று அந்தர்களை பயிற்சி முகாமை தரமட்டமாக்கினார். ஆனால் அவருக்கு பிராமண விஸ்வாச்சி என்ற பெயர்தான் நிலைக்கிறது இப்போது. இதுதான் சரித்திரம் சொல்லும் உண்மை. வரலாறு பேசும் நியாயங்கள் வேறு, அதை புரிந்து கொள்பவர்களின் நியாயங்கள் வேறு. நீங்கள் சொல்வது அத்தனையும் சரி. வரலாற்றை புரட்டிக்கவர்கள் வேறு, வரலாற்றையே புரட்டி போடுகிற கூட்டம் வேறு